பாபிலோன் நகரத்துல அழகான தொங்கும் தோட்டம், மாளிகைகள், அரண்மனைகள், சந்தைகள் இதையெல்லாம் கடந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இருந்துச்சு. அது ஒரு விவாத அரங்கம். இந்த விவாத அரங்கத்துல பாபிலோனில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அந்த நகரத்தினுடைய அமைச்சர்கள், முக்கியமான தொழிலதிபர்கள், பணக்காரங்க, அதுக்கப்புறம் சாதாரணமான வேலை செய்யக்கூடிய நபர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், நடுத்தர வயதை சார்ந்தவங்க, ஒரு சில நேரத்துல மன்னர் கூட அந்த இடத்துக்கு வருவதுண்டு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கருத்த எடுத்து விவாதிக்க ஆரம்பிப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு கருத்த பத்தி தொடங்குவாரு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்குவாங்க. அதன் மூலமாக கடைசியில ஒரு கருத்த பத்தின ஒரு முழுமையான புரிதல் அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் கிடைக்கும் விதமாக அந்த விவாத அரங்கம் செயல்பட்டு கொண்டு வந்தது. பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரனான அர்கத் அந்த இடத்துக்கு அடிக்கடி போவது வழக்கம். ஒரு நாள் இதே மாரி போயிருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அன்னைக்கு போயிட்டு உட்கார்ந்திருந்தாரு. வழக்கம் போல அந்த கூட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ யாருமே பேசாம அமைதியா இருந்தாங்க. அர்கத், "இன்னைக்கு நம்ம எத பத்தி விவாதிக்க போறோம் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொன்னாரு. ஒரு சில நிமிடங்கள் அந்த அரங்கம் முழுவதும் அமைதி நிலவுச்சு. அப்போ கூட்டத்திலிருந்து வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்த ஒரு துணி நெய்யக்கூடிய ஒரு நபர் எழுந்திருச்சு, "இன்னைக்கு நாம எத பத்தி விவாதிக்க போறோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நான் சொல்றத கேட்டு யாரும் சிரிக்காம இருக்கணும்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த கூட்டத்திலிருந்து சில பேர், "தாராளமா சொல்லுங்க. நாங்க யாரும் கிண்டல் பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொன்னாங்க. "சரி, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி நெய்யக்கூடிய நபரும் அவருடைய பேச்ச ஆரம்பிச்சாரு. "இன்னைக்கு என்னுடைய அதிர்ஷ்டமான ஒரு நாள். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது. நான் வர வழியில எனக்கு ஒரு பணப்பை கிடைச்சது. அந்த பணப்பைய நான் எடுக்கும்போது அதுக்குள்ள நெறைய தங்க காசுகள் இருந்துச்சு. அது யாருடையது அப்படிங்கிற விவரம் எதுவும் எனக்கு தெரியல. அதனால அத நானே வச்சுக்கிட்டேன். அதனால இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமா நான் நெனைக்கிறேன். இதே மாரி எனக்கு அடிக்கடியோ அல்லது தினமும் கூட எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க முடியுமா? எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். "இன்றைய விவாதம் நல்ல சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு அர்கத் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்திலேருந்து இன்னொருத்தர் எழுந்திருச்சு, "ஆமா, இதே கேள்விய தான் நான் பல வருடங்களாக யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதாக நான் கேள்விப்படுறேன். எனக்கும் இந்த மாரி பணமோ அல்லது வேற ஏதாவது விதத்தில நெறைய பொருட்கள் என்ன சேராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பல நேரங்கள்ல ஏங்குவது உண்டு. சில நேரத்தில நான் கற்பனை கூட பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு மட்டும் திடீர்னு இந்த மாரி ஒரு பணப்பை கிடைச்சதுன்னா, நான் அத வச்சு என்னுடைய வாழ்க்கைய நான் எப்படியெல்லாம் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பல நேரத்தில கற்பனையிலேயே மூழ்கி இருக்கிறது உண்டு. எப்பவும் அதிர்ஷ்ட தேவதை என்னுடைய கதவ தட்டுற மாதிரியான வழிகள யாராவது சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்" அப்படின்னு அந்த இன்னொரு நபர் சொன்னாரு. அப்போ அர்கத் சொன்னாரு, "அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ஒரு விதமான கண்ணோட்டம் ஒரு பக்கம் திரும்பும். அது சூதாட்ட மேஜை. எப்படியாவது சூதாட்டத்தில ஈடுபடக்கூடிய நபர்கள், எனக்கு இந்த சூதாட்டத்தில எனக்கு குறைவான பணத்த போட்டு அதிகமான பணத்த பெற்றுக்கொள்ள முடியாதா? எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடாதா?" அப்படின்னு நெறைய பேர் நினைப்பது உண்டு. ஆனா ஒரு விஷயத்த நெனச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட தேவதைய யார் ஒருத்தங்க எண்ணாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அதிர்ஷ்ட தேவதை அதிகமா அள்ளி அள்ளி குடுப்பா. "இது என்னுடைய கருத்து" அப்படின்னு அர்கத் சொன்னாரு. அப்போ கூட்டத்திலிருந்து சிவப்பு நிற உடை அணிந்திருந்த ஒருவர் உடனே கைய தூக்கி எழுந்திருச்சு, "அர்கத், நீங்க சொன்ன கருத்து ரொம்ப நல்ல கருத்து தான். அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா, இது மாதிரியான ஒரு சூதாட்டத்தில தானே நேத்தைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்க பக்கம் இருந்தா, அத நான் என் கண்ணால பார்த்தனே" அப்படின்னு சொன்னாரு. "என்னது சூதாட்டமா?" அப்படின்னு அர்கத் கேட்டாரு. "ஆமா. நேத்தைக்கு நீங்க குதிரை பந்தயத்தில கலந்துக்கிட்ட போது, நான் உங்க பின்னாடி தான் நின்றிருந்தேன். அப்போ பக்கத்தில இருக்கிறவங்கள விசாரிச்சபோது, நீங்க சாம்பல் நிற குதிரை மேல பந்தயம் கட்டியிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா, அந்த குதிரைகள்லயே வெள்ளை நிற குதிரை தான் ரொம்ப வேகமா ஓடப்போறது அப்படிங்கிறது அங்க இருந்த எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம, அந்த கூட்டத்தில இருந்த நெறைய பேர் வெள்ளை நிற குதிரை மேல தான் பந்தயம் கட்டியிருந்தாங்க. ஆனா, நீங்க மட்டும் சாம்பல் நிற குதிரை மேல பந்தயம் கட்டியிருந்தீங்க. அந்த சாம்பல் நிற குதிரை இதுவரைக்கும் ஜெயித்ததே இல்ல. ஆனா, எப்படியோ நேத்திக்கு ஜெயிச்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?" அப்படின்னு அந்த நபர் அர்கத்த பார்த்து கேள்வி கேட்டாரு. அதுக்கு அர்கத் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. "ஆமா, சாம்பல் நிற குதிரை மேல தான் நான் பந்தயம் கட்டியிருந்தேன். அந்த குதிரை நேத்து ஜெயிச்சது. அதனால எனக்கு பரிசுத் தொகையும் கிடைச்சது. நீங்க சொல்றது எல்லாமே உண்மதான். ஆனா உங்களுக்கு இன்னொரு உண்மைய இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அதிர்ஷ்டம், சூதாட்டம் இந்த 2க்கும் இருக்கக்கூடிய தொடர்ப பத்தி நம்ம விவாதிக்கலாமா?" அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த கூட்டத்தில இருந்த நெறைய பேர், "விவாதிக்கலாம், விவாதிக்கலாம்" அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சத்தம் போட்டாங்க. சரி, அப்படின்னா நான் உங்க எல்லாத்துக்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கிற உங்கள்ல எத்தனை பேருக்கு சூதாட்டத்தின் மூலமாகவோ, அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ
உங்களுடைய வெற்றி வாழ்க்கைய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு யாருனால சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. யாருமே கைய தூக்கல. யாருமே எந்த பதிலும் சொல்லல. அப்போ ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு அர்கத் ஆச்சரியத்தோடு கேட்டார். மேலும் அர்கத் அந்த கூட்டத்த பார்த்து, அதிர்ஷ்டவசமா யாரோ ஒருத்தருக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில பணமோ அல்லது நெறைய பொருட்களோ கிடைக்கிறது சகஜமான ஒண்ணு தான். நானும் பார்த்துருக்கிறேன். ஆனா யாருமே இதன் மூலமாக தான் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக மாறுனேன். இதன் மூலமாக தான் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாறுனேன் அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லி நான் கேட்டதில்ல. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தில இருக்கிற நீங்க யாருமே இதுக்கு நான் இதன் மூலமாக தான் என்னுடைய வெற்றி வாழ்க்கைய ஆரம்பிச்சேன் அப்படின்னு யாருமே உங்களுடைய கருத்துக்கள தெரிவிக்கல. அப்ப இதிலிருந்து ஒண்ண நாம கத்துக்க முடியுது. அது என்னன்னா, இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி வாழ்க்கை அப்படிங்கிறத அதிர்ஷ்டத்தினால உருவாக்கக்கூடியதே இல்ல அப்படிங்கிறது தான். இப்போ நான் உங்களுக்கு அந்த வினோதமான ஒரு விஷயத்த நான் சொல்லப் போறேன். அது என்னன்னா, நான் இதுவரைக்கும் இந்த மாதிரியான பந்தயங்கள்ல ஜெயித்தத விட தோத்தது தான் அதிகம். நான் நெறைய பணத்த இழந்திருக்கிறேனே தவிர, அதிகமான லாபத்த நான் என்னைக்குமே பார்த்ததில்ல. இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு தானே தவிர, இத வச்சு நான் பணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு, இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல நான் ஈடுபடுறதே இல்ல. அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரியான சூதாட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் கவனிச்சது உண்டு. அது என்னன்னா, சூதாட்டத்த நடத்துபவருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சூதாட்டத்துல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இதனால என்ன நடக்குதுன்னா, சூதாட்டத்த நடத்தக்கூடிய ஒரு நபர் தான் அதிகமான லாபத்த பெற்றுக்கொள்கிறாரே தவிர, சூதாட்டத்துல ஈடுபடுறவங்க இல்ல. சூதாட்டத்துல ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னு அவங்கனால உறுதியா எதையுமே கணிக்க முடியாது. ஏன்னா, இது ஒரு சூதாட்டம். ஆனா, அந்த சூதாட்டத்த நடத்தக்கூடிய நபர்னால பல விஷயங்கள கணிக்க முடியும். ஏன்னா, இது அவருக்கு தொழில் அப்படின்னு அர்கத் சொன்னாரு. உடனே கூட்டத்தில இருந்த ஒரு நபர், "இது எல்லா வகையான சூதாட்டத்துக்கும் பொருந்துமா?" அப்படின்னு கேள்வி கேட்டாரு. இதுக்கு அர்கத், "ஆமா, ஆன்லைன் ரம்மிக்கு கூட இந்த கருத்து பொருந்தும்" அப்படின்னு பதில் சொன்னாரு. இதோடு அர்கத் அவருடைய கருத்த தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. "நான் ஆரம்பத்திலேயே ஒரு கருத்த சொல்லியிருந்தேன். அத நான் திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புறேன். அதிர்ஷ்ட தேவதைய யார் ஒருத்தங்க காக்கா பிடிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை சீண்டி பார்க்கறது கூட கிடையாது. ஆனா, யார் ஒருத்தங்க தன்னுடைய திறமையும், முயற்சியும் நம்பி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை அள்ளி கொடுக்கிறத நான் நெறைய பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொன்னாரு. இப்போ கூட்டத்தில இருந்த ஒரு மனிதன் சத்தமா, "அப்படின்னா எதுவுமே செய்யாம வெறும் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவே பெரும் பணக்காரனாகணும் அப்படின்னு நெனைக்கிறவங்கள விட, தன்னுடைய திறமையோ, தொழிலையோ நம்பி இருக்கக்கூடிய மனிதனுக்கு அதிர்ஷ்ட தேவதை அள்ளி கொடுக்கிறா அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்களா?" அப்படின்னு அந்த நபர் கேட்டாரு. அதற்கு அர்கத், "இதற்கான பதில நான் உங்ககிட்ட இருந்தே நான் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்த பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். "உங்கள்ல எத்தன பேர் நல்ல தொழில் வாய்ப்பு வரும்போது அத தவற விட்டதுக்கப்புறம், நல்ல வாய்ப்ப தவற விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கிறீங்க?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அந்த கூட்டத்தில இருந்த எக்கச்சக்கமான நபர்கள் தங்களுடைய கைய தூக்குனாங்க. "நான் பலமுறை தவற விட்டிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நபர்கள் சத்தமா அந்த அரங்கத்தில சொன்னாங்க. அப்போ முதல் வரிசையில உட்கார்ந்திருந்த ஒரு நபர பார்த்து கை காமிச்சு, "நண்பரே, நீங்க கைய தூக்கி இருந்தீங்க இல்லையா? நீங்க எப்படி உங்களுடைய வாய்ப்ப தவற விட்டீங்க அப்படின்னு நம்முடைய மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா?" அப்படின்னு கேள்வி கேட்டாரு. "தாராளமாக நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் அந்த கூட்டத்தில எழுந்திருச்சு அந்த மக்கள பார்த்து சொன்னாரு. "எனக்கு இது மாதிரி பல அனுபவங்கள் இருக்கு. ஆனா ஒரு அனுபவத்த நான் சொல்றேன். எனக்கு 20 வயது இருக்கும்போது எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வியாபாரியும் கூட. நெறைய சொத்துக்களையும் சேர்த்து வச்சிருந்தாரு. அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, 'என்னுடைய மகனே, இப்போ உனக்கு திருமணம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல ஒரு வியாபாரியாகவோ, வணிகனாகவோ அல்லது நல்ல முறையில ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக உருவெடுக்கணும். அதனால நீ இப்ப இருந்தே இந்த வேலைய நீ ஆரம்பிக்கணும்' அப்படின்னு என்னுடைய அப்பா சொன்னாரு. அதுக்கு நானும் 'சரி தந்தையே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்து என்ன?' அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவருடைய நண்பனுடைய மகன் ஒருத்தன் ஒரு புதிய ஒரு தொழில ஆரம்பிக்கிறதாக அவர் என்கிட்ட சொன்னாரு. அந்த தொழில் என்னன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலத்த வாங்கி, அந்த நிலத்த நல்ல ஒரு வளமான ஒரு நிலமாக மாத்தி, அதுக்கப்புறம் அந்த நிலத்த பிரிச்சு விக்கிறது தான் அந்த தொழில் திட்டம். ஆனா, எனக்கு என்னவோ இந்த திட்டம் நல்ல திட்டமா தெரியல. காரணம் என்னன்னா, அது ஒரு மேட்டுக்காடாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்த்ததுனால, அதில எனக்கு பெருசா ஒரு ஈடுபாடு வரல. இருந்தாலும் எங்க அப்பா அத பத்தின அறிவுரைகள சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த தொழில் திட்டத்த உருவாக்குன என்னுடைய அப்பாவோட நண்பனுடைய மகனுக்கும் என்னுடைய வயசு தான் இருக்கும் அப்போ. அப்போ அவன்கிட்ட அதிகமான பணம் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா, அவன் சீக்கிரமா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இது மாதிரியான ஒரு தொழில் வாய்ப்ப அவன் உருவாக்கி இருந்தான்.
இதற்காக ஒரு 12 பேர கூட்டு சேர்த்துக்கிட்டு, அந்த 12 பேர்கிட்ட இருந்த முதலீடுகள வாங்கி, மொத்தமா அந்த நிலத்த வாங்கி பண்படுத்துறது தான் அந்த தொழில் திட்டம். பண்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் விக்கும்போது, எந்த அளவுக்கு லாபம் வருதோ, அதில யார் யார் எந்த அளவுக்கு முதலீடு பண்ணியிருக்கிறாங்களோ, அந்த முதலீட்டுக்கு தகுந்த லாபத்த குடுக்கிறதாகவும் அந்த இளைஞன் திட்டம் போட்டிருந்தான். ஆனா, எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு திட்டமாக தெரியல. அது மட்டும் இல்லாம, அப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுனால, நாங்க நெறைய வாழ்க்கைய அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதவிதமான ஆடைகள வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து அதிகமா செலவு பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க நெனச்சோமே தவிர, இந்த மாதிரியான முதலீடுகள செய்யணும் அப்படின்னு நான் நெனைக்கவே இல்ல. இதனால அந்த முதலீடு செய்வதையே நான் தவிர்த்துக்கிட்டேன். ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலம் மிகப்பெரிய வளமுள்ள ஒரு நிலமாக மாற்றப்பட்டது. புதிய தொழில்நுட்பத்த பயன்படுத்தி, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஓடையிலிருந்து தண்ணிய அந்த நிலத்துக்கு கொண்டுட்டு வந்து, அந்த நிலத்துல பாய்ச்சி, அந்த நிலத்துல பண்பட்ட ஒரு நிலமாக மாத்தி, அதுக்கப்புறம் அத பிரிச்சு அந்த இளைஞன் வித்தான். அதுல மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைச்சது. அதுல முதலீடு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அவங்க முதலீடு பண்ணுன தொகைய விட பல மடங்கு அதிகமான தொகை அவங்களுக்கு லாபமா கிடைச்சது. இத நான் கேள்விப்பட்டபோது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த 2 வருஷத்துல நாங்க அதிகமா செலவு பண்ணியிருந்ததுனால, எனக்கே வந்து பணத்துக்கு ஒரு சின்ன ஒரு திண்டாட்டம் ஏற்பட்டிருந்தது. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரியான வாய்ப்புகள நான் விட்டுக் குடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் முக்கியமான சிறப்பான முதலீடுகள பண்ணி, இப்ப நான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த நபர் சொன்னாரு. உடனே அர்கத், "இவர் என்ன தவற இந்த இடத்துல செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு உங்க யாருனாலயாவது சுட்டிக்காட்ட முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. இவர் தள்ளி போட்டது தான் இவர் செஞ்ச தவறு அப்படின்னு அந்த கூட்டத்தில இருந்த நெறைய பேர் கத்துனாங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இவர் வாய்ப்பு வரும்போது அத தள்ளி போட்டதுனால தான், இவருக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் இன்னொருத்தர பார்த்து கை காமிச்சு, "நீங்க உங்களுடைய கதைய சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்டாரு. "நிச்சயமா நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் கூட்டத்த பார்த்து, "நான் ஒரு ஒட்டக வியாபாரி. இப்ப நான் சொல்லப்போற இந்த சம்பவம் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு. அப்போ ஒட்டகங்கள் வாங்குறதுக்காக நாங்க தொலைதூர பிரயாணம் போயிருந்தோம். நானும் என்னுடைய சில வேலையாட்களும் போயிருந்தோம். எங்க கூட ஒட்டகங்களையும் நாங்க கூட்டிட்டு போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு எங்கேயுமே தேடியும் ஒட்டகங்கள் கிடைக்காததுனால நாங்க ரொம்ப களைப்படைஞ்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சிறு வெறுப்பும் இருந்துச்சு. அப்ப நாங்க திரும்பி வரும்போது இருட்டிருச்சு. அதனால பாபிலோன் நகரத்துக்குள்ள நுழைய முடியாததுனால, நகரத்துக்கு வெளியவே நாங்க கூடாரம் போட்டு தங்க ஆரம்பிச்சோம். அப்ப அன்னைக்கு இரவு ஒரு முதியவர் எங்கள அணுகுனாரு. அவர் என்ன பார்த்து, "ஐயா, உங்கள பார்த்தா ஒரு வியாபாரி மாரி தெரியுது. என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்ல. அதனால இப்ப என்கிட்ட ஒரு 900 ஆடுகள் இருக்கு. இந்த ஆடுகள வாங்கிட்டு நீங்க பணம் குடுத்தீங்கன்னா, என்னுடைய மனைவியினுடைய மருத்துவ செலவுக்கு நான் அத பயன்படுத்திக்குவேன். எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு" அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாரு. அப்போ அந்த ஆடுகள வாங்கிக்கிறதுக்கு நான் சம்மதம் தெரிவிச்சேன். அது மட்டும் இல்லாம நான் விலை பேசினபோது, எனக்கு ரொம்ப ஒரு கனிவான விலையும் எனக்கு அமைஞ்சது. முதியவர் அந்த விலைக்கு குடுக்கறதுக்கு அவர் ரொம்ப தயாராகவும் இருந்தாரு. அப்போ அந்த முதியவர் என்ன பார்த்து, "ஐயா, இப்பவே என்னுடைய ஆடுகள எண்ணி பார்த்து, அதற்கான பணத்த குடுத்தீங்கன்னா, நான் இப்ப கிளம்பிருவேன்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா, நாங்க தொலைதூர பயணத்தால ரொம்ப களைப்பா இருந்தோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒட்டக வியாபாரத்துல நல்ல ஒரு வியாபாரம் அமையல அப்படிங்கிற ஒரு விரக்தியும் எங்களுக்கு இருந்துச்சு. இதனால, யார்ரா போயிட்டு இந்த நேரத்துல ஆடுகள எண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு, "இல்ல ஐயா, நாளைக்கு நாங்க எண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பணம் குடுக்குறோம்" அப்படின்னு நான் அந்த முதியவர்கிட்ட சொன்னேன். அதற்கு அந்த நபர் சொன்னாரு, "அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்க பாதி தொகைய குடுங்க. மீதி தொகைய வந்து நான் என்னுடைய வேலைக்காரன இங்கேயே விட்டுட்டு போறேன். அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான். காலையில எழுந்திருச்சு எண்ணி பார்த்துட்டு அந்த பணத்த குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து சொன்னாரு. ஆனா, எனக்கு வந்து இது உடன்படல. எண்ணி பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து மனசு வரல. அதனால நாங்க இத பண்ணாமயே இருந்தோம். காலையில நாங்க எழுந்திரிச்ச போது தான் தெரிஞ்சது. விடியறதுக்கு முன்னாடியே 3 வியாபாரிகள் நகரத்துக்குள்ளேருந்து வெளிய வந்து, அவர்கிட்ட இருந்த ஆடுகள அவர் எனக்கு என்ன விலைக்கு தரேன்னு சொன்னாரோ, அத விட 3 மடங்கு அதிகமான விலை குடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வியாபாரத்துக்காக தான் நாங்க தொலைதூர பயணம் போயிருந்தோம். ஆனா, நம்ம நகரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அருமையான ஒரு வியாபாரம் வந்திருந்துச்சு. ஆனா, அந்த வாய்ப்ப நான் பயன்படுத்தாம தட்டி கழிச்சதுனால, அது என்னுடைய கை நழுவி போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் அத நெனச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படின்னு அந்த வியாபாரியும் சொன்னாரு. "இவர் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு உங்கள்ல யாராவது சுட்டிக்காட்ட முடியுமா?" அப்படின்னு அர்கத் சொன்னாரு. அதுக்கு அந்த கூட்டத்திலிருந்து வழக்கம் போல, "வாய்ப்ப சரியா பயன்படுத்தாம இவர் தள்ளி போட்டாரு" அப்படின்னு எல்லாருமே சத்தமா பதில் சொன்னாங்க. இதுக்கப்புறம் அர்கத் அதே மாதிரியான 1, 2 நபர்கள எழுப்பி அவங்களுடைய கதைகள வந்து சொல்லச் சொன்னாங்க. அவங்க சொன்ன கதைகள் எல்லாமே ஒரே மாதிரியான கதைகளாக தான் இருந்துச்சு. ஆனா, சம்பவங்கள் தான் வேற. அப்போ கடைசியில அர்கத் பேசத் தொடங்கினார்.
என்னுடைய நண்பர்களே, இந்த கதைகளின் மூலமாக நாம ஒரு கருத்த புரிஞ்சுக்க முடியுது. அது என்னன்னா, அதிர்ஷ்ட தேவதை வாய்ப்பு அப்படிங்கிற கதவின் வழியாக தான் உள்ள வரா. யார் ஒருத்தங்க சரியான வாய்ப்ப பயன்படுத்திக்கலையோ, அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எதையும் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த கதைகளினுடைய கருத்து. இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலயும் நெறைய அனுபவங்கள் எனக்கு இருக்கு. நாம சரியான நேரத்தில செயல்படும் போதும், சரியான வாய்ப்புகள பயன்படுத்திக்கும் போது மட்டும் தான், அதிர்ஷ்ட தேவதை நம்ம பக்கம் இருக்கிறா அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கருத்துக்கள நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு அர்கத் கேட்டாரு. அதுக்கு அந்த கூட்டத்தில இருந்த எல்லாருமே, இந்த கருத்துக்கள நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் அந்த கூட்டமும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சது. இது மாரி நடக்கக்கூடிய விவாத கூட்டங்கள்ல நெறைய நபர்கள் தொடர்ச்சியா கலந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிற்காலத்தில எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்களோ, அத விட பல மடங்கு முன்னேற்றத்த அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கான காரணம் அவங்களுடைய அறிவை பெருக்கிக் கொண்டது தான் காரணம். ஒவ்வொரு விஷயத்த பத்தின ஒவ்வொரு கருத்துக்களையும் ரொம்ப ஆழமா, அது மட்டும் இல்லாம பல்வேறு நபர்களுடைய கருத்துக்களோட ஒண்ணா கேட்கும்போது, அவங்க ரொம்ப ஆழமா கத்துக்கிட்டு, அவங்களுடைய அறிவ ரொம்ப கூர்மையாக்கிக்கிட்டு, அவங்களுடைய தொழில்ல அந்த விஷயங்களை எல்லாம் செலுத்துனாங்க. இதற்கு ஈடா அதிர்ஷ்ட தேவதையும் அவங்களுக்கு நெறைய அதிர்ஷ்டங்கள வாரி வாரி குடுத்துக்கிட்டே இருந்தா. இதோடு பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் தொடர் முடிவடைகிறது. இதுதான் கடைசி வீடியோ. இதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்களை எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா ஒரு வீடியோவா போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த பகுதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்த படிக்க ஆரம்பிச்சேன். இந்த புத்தகத்த ஒரு 2 நாள்லயே படிச்சு முடிச்சுட்டேன். அவ்வளோ வேகமா, ரொம்ப எளிமையா ஒரு கதை வடிவத்தில போனது தான் வேகமா படிச்சு முடிச்சதுக்கான ஒரு காரணம். அதுக்கப்புறம் அந்த படிச்சு முடிக்கும்போதே எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, ரொம்ப எளிமையா, அதே சமயம் ரொம்ப ஆழமான முக்கியமான கருத்துக்கள சொல்லக்கூடிய புத்தகம் தான் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு தொழில் முனைவோர். அவருடைய அனுபவங்களையும் இந்த கதையில பகிர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஏற்கனவே அந்த ஷார்ட் வீடியோவா நான் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட, இந்த புத்தகத்தையே ஒரு ஆடியோ புக்கா நான் மாத்தணும் அப்படின்னு நெனச்சேன். அதுவும் ஒரு பேச்சு நடையில ஆடியோ புக்கா மாத்தணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இது எளிமையா புரியும். அது மட்டும் இல்லாம கதை வடிவத்துல இருக்கிறதுனால, நெறைய பேருக்கு இந்த கருத்துக்கள் மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ தொடரினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சாதாரணமான ஒரு ஷார்ட் வீடியோவா இத கொடுக்காம, இவ்வளோ பெரிய தொடராக ஒரு கதையாக கொடுத்ததுக்கான ஒரே நோக்கம், உங்களுடைய மனதுல இந்த கருத்துக்களை ஆழமாக பதிய வைக்கணும் அப்படிங்கிற இந்த முயற்சிக்காக தான். இதுக்கப்புறம் இதுவரைக்கும் வந்த இந்த ஆடியோ புக் எல்லாம் ஒரே வீடியோவா, அடுத்த வீடியோவா நான் பப்ளிஷ் பண்ண போறேன். அத விருப்பப்படுறவங்க நீங்க கேட்கலாம். அடிக்கடி இத கேளுங்க. அதோட இதுல முக்கியத்துவம் என்னன்னா, இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிங்க. இந்த கருத்துக்கள நானும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்துல நான் உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். இதையெல்லாம் பின்பற்றி நீங்க ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைய அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் நிறைவேறட்டும். அதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.